நான் வந்து இந்த கன்ஜாயிண்ட் ட்வின்ஸா பிறந்திருப்பாங்க இல்லையா, இங்க மட்டும் தவறு முளைச்சிருக்கு அந்த மாதிரி. எட்டி பாக்குற மாதிரி ஆவேசம் ஆவேசம் தான் தேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஒரு ஆடியன்ஸோட பார்க்கணும். இந்த படங்கள்லாம் ஹோல்டு பண்றாரா அவருக்கு பக்கத்து பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இருக்க மாட்டான் போல. அதுக்கு பிறகு பக்கத்தை தூக்கிட்டோம்னா அந்த படத்துல பெருசா இருக்காது. கமர்ஷியலி அந்த படத்தை அவனுடைய ஆக்டிங் வைஸ் ஹோல்டு பண்றா முடியாது. அர்சன் விசேஷம் டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எப்படி போறது கரெக்டா? என்னடா ஐயோங்கிற வழி மாறிட்டோமா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? வருஷங்களுக்கு சேஷம் டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, படம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 15 சீன் மட்டும் சூப்பரா வச்சிருக்கீங்க. அந்த 15 சீன் மற்ற சீன்களை வந்து காப்பாற்றி விட்டுருக்கீங்க. ஏன்னா அந்த 15 சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்க கதையம்சம் அமைப்பீங்க. அந்த 15 சீனை தவிர்த்து மற்ற சீன் மொக்கையா இருந்தாலும் இந்த 15 சீன் காப்பாற்றி விட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு படம் நல்லா வரணும் அப்படின்னா 15 சீன் நல்லா வரணும். 15 சீன் என்ன கணக்கு தெரியல, பட் ஆனா அது உண்மை. ஏன்னா நம்ம பார்த்த எல்லா கமர்ஷியல் படங்கள், நல்லா வெற்றி பெற்ற கமர்ஷியல் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான சீன்ஸ் ஹீரோ என்ட்ரி சீனா இருக்கும், வில்லனும் ஹீரோவும் சந்திக்கிற சீனு, வில்லனுக்கான இன்ட்ரோ சீனு, ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் சீனு, இன்ட்ரோவல் வாக்கு, அப்புறம் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில சில காட்சிகள். இல்ல எனக்கு இந்த இது எங்க புரிஞ்சுனா ஓகே, இவன் வந்து 15 சீன் சொன்னாங்கல்ல, இது எனக்கு எங்க ரியலைஸ் ஆச்சுன்னா பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு வரும்போது எனக்கு வந்து கஷ்டமா இருந்தது. கம்பேர் பண்ணி பாக்குறேன். பாகுபலி 1 எனக்கு அவ்வளவு பெருசா இல்ல, அவ்வளவு சிறப்பான படம் எல்லாம் இல்ல. பாகுபலி 1 தான் படம். பாகுபலி 1க்கும் இதுக்கும் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறீங்க. என்னால ஏதோ ஒரு சீன் நல்லா இருந்துடாத, இப்படியே தான் பாக்குறேன். எனக்கு வந்து எந்த சீனுமே ஒரு வாவ் கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி ஒரு சீனுமே இல்லை. அங்கங்க ஒரு 2-3 சீன் நல்லா இருந்தது, ஓகே ஃபைன் அப்படி இருந்தது. பட் ஒரு பெரிய ட்விஸ்டோ ஒரு கூஸ் பம்ப்ஸான மொமெண்டோ அந்த மாதிரில பாகுபலி 1 கூட கம்பேர் பண்றேன். அதுல உங்களுக்கு அங்கங்க நிறைய விஷயம் ஓப்பனிங்கே கையில குழந்தைய தூக்கிட்டு வர்றதுங்கிறதே ஒரு தரமான ஒரு காட்சி அமைப்பு. லாஜிக்கெல்லாம் அங்க இல்ல, பட் ஆனா அது எமோஷனலா எப்படியோ கனெக்ட் பண்ணிட்டான். அந்த குழந்தைய எப்படி ஒரு பொம்பளை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றா. என்னன்னா இந்த சீன் வந்து நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துக்கோம், குழந்தைய வந்து ஆத்துல வச்சு அனுப்பிச்சு விடுறதுங்கிறது. ஆனா அதுல ஒரு ஆடடா ஒரு எக்ஸாஜரேஷன் பாயிண்ட பண்ணி அதை கூஸ் பம்ப்ஸ் ஆக்கிட்டு இந்த குழந்தை தாண்டா இனி உங்களை எல்லாம் காப்பாற்ற போறான். அங்கிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கூஸ் பம்ப்ஸான ஒரு 10 சீன் இருக்கும் ஒண்ணுல மட்டுமே இருக்கு. ஆமா, ஏறி போறதே கூஸ் பம்ப்ஸ் நிறைய விஷயம். கதைக்கு அது ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுதா? அந்த சீனை தூக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஆனா அது ஒரு நல்ல இப்போ அதுக்கப்புறம் ஒரு 100 பேருக்கு அடிச்சாலும் நம்ம கேள்வி கேட்க போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சீன். இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட் ட்விஸ்ட் மாதிரி. சத்யராஜ் மூஞ்சியை பார்த்துட்டு ரியாக்ஷனோட பாகுபலிங்கிற பேர் எவ்வளவு ஆணித்தரமா